அவர்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் தான் அவங்களுடைய அழகுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. கோபத்துல கூடங்க அவ்வளவு கியூட்டா இருப்பாங்க மேஷராசிக்காரர். கோவத்துல கூட அந்த கோபத்துல கூட இவன் என் ஆள்றா, இவன் என் ஆளு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னு சொன்னா அது மேஷத்தை பார்த்து தான். கோவப்பட்டுட்டானே விட்டுட்டு போயிடுவான் அப்படிங்கிற பயம் வராது. கோவப்பட்டாலும் அரவணைப்பானே, கோவப்பட்டாலும் கூட நிற்பானே, கோவப்பட்டாலும் எதிர்த்து நிற்பானே, கோவப்பட்டாலும் எனக்காக நிற்பானே அப்படின்னு சொன்னா மேஷம். ஆக மேஷராசிக்காரர்களுடைய அந்த கான்ஃபிடென்ட் தாங்க அழகு. மேஷத்தினுடைய தன்னம்பிக்கை தாங்க அழகு. முதல் நாள் கோவப்படுவான், உரிமை எடுத்து பழகுவான், ஏன் பேசலைன்னு கேட்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் மேஷராசிக்காரர்கள் பெண்ணாக இருந்தாலும் கூட ஏன்டா பேசலை அப்படின்னு கேட்கக்கூடிய உரிமை தான் அழகு. அதுக்கப்புறம் உரிமையாக சண்டை போடுவாங்க, அது ஒரு அழகு. அதுக்கப்புறம் கோவிச்சுட்டு போவாங்க, அது ஒரு அழகு. திரும்ப கூப்பிட்டு அரவணைப்பார்கள், அது ஒரு அழகு. ஆக மேஷத்தோட அழகு என்கிறது சண்டை ஓடுறதுல தாயா நீ அழகு. சண்டைக்கு பின்னாடி ஒரு சமாதானப்படுத்துற பத்தியா, அது அதை விட அழகு. ஆக மேஷத்தினுடைய அந்த அழகுக்கு தன்னம்பிக்கையும் கான்ஃபிடென்ட்டும் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லலாம். அதனால தான் மேஷராசிக்காரர்கள் எல்லை சாமின்னு சொல்றாங்க.